எப்பேற்பட்டவர்னு யோசிச்சு பாரு. எப்பேற்பட்டவர் அர்த்தநாரீஸ்வரர். என்ன, இறைவனும் இறைவியும் ஒன்று. இன்னைக்கு நாம சொல்றோம் 50-50 இத்தனை %. சுவாமி அன்னைக்கே ஜட்ஜ்மெண்ட் எழுதி வச்சார். என்னில் சரிபாதி நீயா இருந்து, என் சொல்லில், என் செயலில், என் சிந்தனையில் எல்லாத்திலையும் உனக்கு தான் சரிபாதி அப்படின்னு ரொம்ப அழகா சுவாமி அம்பாளுக்கு சரிபாதியாக அர்த்தநாரீஸ்வரராக அப்படியே பார்க்க பார்க்க திகட்டாத அந்த ஆனந்த காட்சி, ஆனந்த தாண்டவம். இப்போ நாங்கள் பேசுறதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க, ரசிப்பீங்க. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் யாரும் எங்களை திரும்பியும் பார்க்க மாட்டீங்க. இல்லை, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன, ஆனால் நாங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை இதுக்கு தான் தவமாக கிடக்கிறோம், இதுக்கு தான் தவம் கிடக்கிறோம், ஏங்குறோம். எப்பையா வருவ, எப்போ வந்து எங்களை நீ பார்ப்ப, நீ இப்படி ஒரு தடவை இப்படி இந்த பக்கம் இப்படி திரும்பிட்டீன்னா எங்களுக்கு அப்படியே என்னமோ எத்தனையோ கோடி எங்கள் பேரில் எழுதி வச்சா கூட அவ்வளோ சந்தோஷம். என்ன பண்ண